யார் இது? அன்னைக்கு நான் வழியில சந்திச்சு என் மனசை பறி கொடுத்தேன்னு சொன்ன பாருங்க தாத்தா, அந்த பொண்ணுதான் தாத்தா இது. அப்படியா? சும்மா இருக்கு, உனக்கு பொருத்தமான பொண்ணுதான். மயக்கமா இருக்கு. ஏன் தம்பி? நான் சொல்றேன். ஆமா, தம்பி எங்க? உங்களை சந்திக்க தான் வந்துச்சு. அப்ப நீ வீட்டுக்கு போய் அப்பாவும் அம்மாவும் கையோட கூட்டிட்டு வாங்க. என்ன விஷயம்? நான் சொல்றேன் தாத்தா. சரி. தம்பி, வா தம்பி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, நீ என்ன என்னமோ மாதிரி இருக்கிற? ஒண்ணும் இல்ல, நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, ரங்கன் ராஜப்பன் ரெண்டு ரவுடிகளை பத்தி. ஆமா, அந்த ரங்கனை சந்திச்சேன், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு. வெரி குட். நான் கூட வர வழியில ராஜப்பனை சந்திச்சு போலீஸ்ல கொடுத்துட்டு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. போன சமாச்சாரம் என்ன தம்பி? சக்சஸ். நீ அந்த பொண்ணை கட்டிக்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா. ஆனா என்னன்னா, மூத்தம் இருக்கிறப்போ இடையவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அப்பா கேட்கிறாரு. அப்பா சொல்ற நியாயம் தானே. நீங்களும் ஒரு பொண்ணை பாருங்க, நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். என் ஆசை அதான் தம்பி. நான் கூட ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கேன் தம்பி. ஆமா, யாருன்னு அந்த பொண்ணு? அவளை பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஒரு நாள் தற்செயலா அவளை சந்திச்சேன். அப்பவே இதயத்தை நான் விட்ட பறிவு. தம்பி, எனக்கு மனைவியா இருக்கிறதுக்கான தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்குது. அவளை தவிர உனக்கு வேற யாருமே அண்ணியா இருக்க முடியாது. அண்ணா, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது என் உள்ளமே பூரிக்குது. அப்படியா? ஆமா, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஒரே நாள்ல நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில அதை விட வேற என்ன வேணும்? ரியலி வி ஆர் வெரி. எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, அப்பா அம்மா சம்மதிப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்ல தம்பி, அப்பா அம்மா சம்மதம் கூட எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு வேண்டியது அந்த பெண்ணுடைய சம்மதம் தான். அப்படின்னா நான் தான் அவளை விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா இல்லையாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள நீங்களே நேர்ல சந்திச்சு விருப்பத்தை தெரிஞ்சு கூடாதா? தம்பி, தற்சமயம் அந்த பெண்ணுகிட்ட போய் நான் உன்னை விரும்புறேன்னு என்னால சொல்ல முடியாது, நீ என்ன விரும்புறியான்னு என்னால கேட்க முடியாது. அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு எனக்கு கொள்ள கொள்ள ஆசை இருக்கு. அதை எப்படி சொல்றதுங்கிற கோழைத்தனமும் கூடவே இருக்குது. கவலைப்படாதீங்க, அவங்க மறுத்தாலும் எப்படியாவது மனசை மாத்தி உங்களே கல்யாணம் செய்துக்க நான் சம்மதிக்க வைக்கிறேன். இது உறுதி, என்ன நம்புங்க. ஆமா, இப்ப எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்கிறாங்க. இங்கயா? ஆமா, என் அறையில தான் இருக்கிற. அது இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தீங்க. ஆமா, இங்க எப்படி வந்தாங்க? வாங்க, அண்ணியை போய் பாப்போம். வேணாம், வாங்க. நானா வாங்க. அந்த உள்ளத்தை என்னால மீட்க முடியாது. மீட்கவும் நான் விரும்புறேன். எனக்கு ஒரு மனைவி வேணும்னா அது அவளைத்தான். என் வாழ்க்கைக்கு ஒரு தான் இருக்கணும். என் குடும்பத்திற்கும் ஒரு தலைவி வேணும்னா தகுதி அவளை தவிர வேற யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது.
தம்பி, ஒரே வார்த்தையை சொல்ற, அவ இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ மட்டும் சம்மதிக்கலனா அந்த துன்பத்தை என்னால தாங்கவே முடியாது. அந்த வினாடியை நான் தூக்கு போட்டுக்கிட்டு நான் தூக்கு போட்டு என் சுகத்துக்காக உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நான் எப்பவும் தரவே மாட்டேன். அண்ணா, எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம். ஆனா எனக்குன்னு ஒரு அண்ணன் எப்பவும் இருக்கணும். கவலைப்படாதீங்கண்ணா, அவங்க மறுத்தாலும் எப்படியாவது மனசை மாத்தி உங்களே கல்யாணம் செய்துக்க நான் சம்மதிக்க வைக்கிறேன். இது உறுதி. அண்ணா, அண்ணா, என்ன தம்பி, வழியிற கண்ணீரை தொடங்கி வாழ போறதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அமைதியாக இருந்த என் வாழ்க்கையில குறிச்சிட்டு என்ன ஆட்டி படைக்கிற அந்த விசித்திரமான விதியை நான் வெல்ல முடியுமா? முடியும். என்ன தம்பி சொல்ற? அண்ணா, அந்த பெண் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க இதயத்தை உங்ககிட்ட பிரதிபலிக்கணும், உங்க எண்ணங்களை எதிரொலிக்கணும். அதுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம். கொஞ்ச நேரம் என்ன தம்பி, அவ இதயத்துல குடியிருக்க அனுமதி கிடைக்க. இப்ப நான் எங்க இருக்கேன்? நீங்களா? இப்ப நான் எங்க இருக்கேன்? இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். இந்த இடத்துல நான் எப்படி வந்தேன்? வர வேண்டிய இடத்துக்கு எப்படி வந்துதானே தீரணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு. இனிமே நடக்க வேண்டியது அத்தா, உங்க அண்ணன் கூட சம்மதிச்சுட்டாரா? அது அப்புறம் சொல்றேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். பரீட்சையா? மேல வச்சிருக்கிறது பிறர் களங்கப்படுத்தி, அதுல என்ன சந்தேகம்? வேற யாருக்கு இது தெரிஞ்ச உண்மைதானே? இது உண்மைதான். சீதா, எனக்காக எந்த தியாகத்தையும் செய்யல. எளிமே கிடைக்காது. அதனால நீ என்ன மறந்துதான் ஆகணும். எத்தனையோ தடவை என்னை நான் மறந்ததுண்டு, இந்த உலகத்தையே மறந்ததுண்டு. ஆனா உங்க மறந்து ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்லை அத்தா. முயற்சிதா முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா? ஒருவேளை நீங்க முயற்சி செய்த என்ன மறக்கலாம். ஆனா நான் தவம் இருந்தா கூட உங்களை மறந்து என்னால இருக்க முடியாது. மாத்திக்கோ. இதுக்கு காரணம்
உங்க அண்ணன் என்னை மறந்துட சொன்னாரா? இல்லை அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்னை விட அவருக்கு தான் ஒண்ணு அதிகமா பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சீதா, உன் அழகுக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு எங்க அண்ணன் ஆசைப்படுறாரு. இது என்ன கொடுமை! நீங்க என்ன விரும்புறது உங்க அண்ணனுக்கு தெரியாதா? நான் ஒரு பெண்ணை விரும்புறது அவருக்கு தெரியும். கல்யாணம் செய்து கொள்ள அவர் அனுமதியும் கொடுத்துட்டாரு. ஆனா அது நீதான் அவருக்கு தெரியாது சீதா. நீங்க ஏன் சொல்லல? எங்க அண்ணன் கிட்ட நான் வச்சிருக்கிற பக்தியும் மரியாதையும் என்ன ஊமையாக்கிடுச்சு. இல்லை, இதை நான் நம்பவே மாட்டேன். உங்க அண்ணன் உங்களை ஏமாத்திட்டார். என் வாழ்க்கையை பாழாக்க திட்டம் போடுறார். ஐயோ சீதா, எங்க அண்ணனை பத்தி தெரியாம பேசுறேன். என்னை விட அவர் அதிகம் படிச்சவர், வழக்கம் உள்ளவர். பார்க்க போனா என்னை விட அவர்தான் உனக்கு பொருத்தமும் பொறுப்பும் உள்ள கணவர். இது சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லை? அண்ணனை புகழ்ந்து பேசுறதுல தம்பிக்கு என்ன வெட்கம்? சீதா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். இந்த குடும்பமே அவரை நம்பித்தான் இருக்கு. அப்பாவுக்கு அப்புறம் எங்க குடும்ப தலைவன் அவர்தான். சீதா, இப்படிப்பட்ட தங்கமான ஒரு அண்ணன் நீ இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்றாரு. சீதா, தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்றாரு. தற்கொலை செய்திக்க உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறீங்களா? சீதா, கிடைக்க வேண்டிய பொருளை இழக்க வேண்டிய நிலைமையில இருக்கோமேன்னு ஆத்திரப்பட்டு பேசாது. நான் சொல்றது நிதானமா கேளு. எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கார். அதற்கு பதிலா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சீதா, எனக்காக எதையாவது நீ தியாகம் செய்யறது உண்மையாயிருந்தா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சீதா, என்ன மறந்துட்டு எங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்க. சீதா, கல்யாணம் செய்துக்க. நல்லா இருக்கு. உங்க அண்ணனுடைய விருப்பத்துக்காக என்னுடைய விருப்பத்தையும் என் வாழ்க்கையின் லட்சியத்தை விட்டு சொல்றீங்களா? இது நியாயமா? உங்க அண்ணனுக்காக உங்களை மறக்கிறதை விட உங்களுக்காக நான் சாகிறதையே விரும்புறேன். ஐயோ, ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? நம்ம ரெண்டு பேருடைய நன்மைக்காகவும் சொல்றேன் சீதா. யாருக்கும் தெரியாம நீ வளர்த்த காதல் யாருக்கும் தெரியாம அழிச்சிட்டு என் அண்ணனை கல்யாணம் செய்துகிட்டு அமைதியா குடும்பம் நடத்து. சீதா, என்னால உன் அமைதிக்கு எந்த விதத்திலையும் பங்கு வராம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு சீதா, என்ன நம்பு. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. இப்பவே உங்க அண்ணன் கிட்ட கேட்கிறேன். தம்பிக்கு மனைவியாக வேண்டியவளை தானே கல்யாணம் செய்திக்க விரும்புறது எப்படிப்பட்ட பண்புன்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்க முடியாது. உங்க அண்ணன் கிட்ட நியாயத்தை கேட்கலாம். நம்ம காதல் விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. ஐயோ, இது என்ன கொடிய ஆணை! என்னை கொல்லவா இந்த ஆணை? இல்ல சீதா, இல்ல. என் அண்ணன் உயிரை காப்பாத்த நம்ம காதல் விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ஐயோ தம்பிக்கு துரோகம் செய்துட்டோமே நினைச்சு உயிரே விட்டுருவார். சீதா, உயிரே விட்டுருவார். அப்படிப்பட்ட உத்தமர் அவர். உத்தமன்? உங்களுடைய தூய்மையான வாயால அந்த துரோகியை உத்தமன் சொல்லாது. தம்பி காதலிச்சவளை தானே கல்யாணம் செய்திக்க நினைச்ச ஒரு வஞ்சகன் உங்களுக்கு அண்ணனா? தாய்க்கு சமமா மதிக்க வேண்டியவளை தன் மனைவியாக விரும்புறாங்க சென்றாரு. இல்லை, சத்தியமா சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். நில்லு. நீ எங்க போற? நான் எங்கேயாவது போறேன். அதை கேட்க நீங்க யார்?
நான் யாருன்னு என் தம்பி பாசு மட்டும் ஒண்ணும் சொல்லல. நீ ஏன் அழுகுற? அப்படின்னா களங்கமில்லாத என் காதலை ஏத்துக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? உன் இதயத்துல குடியிருக்க எனக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டியா? நீங்க என்னை விரும்புறது பெரிய தவறு. என்ன தவறு? ஒரு பெண்ணுக்கு ஆண்துணை அவசியம் தானே. அந்த துணைவன் நானா இருக்க கூடாதா? அதுவும் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாத்தின நான் உன் துணைவனா இருக்க கூடாதா? நல்லா யோசிச்சு பாரு. நீ கல்யாணமாகாத பெண்ணுதானே. உன்னை நான் விரும்புறதுல என்ன தவறு இருக்குது? ஒரு பெண் கல்யாணம் ஆகாம இருக்கலாம். அவ மனசு தெரிஞ்சுக்காம நீங்க அவளை விரும்புறது நியாயமா? எனக்கும் யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? உடம்புக்கு பாத்திரமான அதிர்ஷ்டசாலியா? சொல்லு சொல்லு. இல்ல இல்ல, நான் யாரையும் காதலிக்கல. நான் யாரையும் காதலிக்கவே இல்லை. எனக்கு தெரியும். நீ ஒரு பனித்துளி, பரிசுத்தமான அழகு கோயில். அதனாலதான் என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்தேன். என் காதலை வெறும் வர்ணனையாலையும் வார்த்தை ஜாரத்தாலையும் காட்டுறேன்னு நினைக்காதே. நீ சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லு. எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி உன் பெற்றோரை கலந்து பேசி இந்த ஊரறிய உலகமறியும் உன் கழுத்துல தாதி கட்டி உன்னை நான் மனைவி ஆக்கிக்கிறேன். உன்னோட குதூகரமா குடும்பம் நடத்துறேன். இது உறுதி. சொல்லு சொல்லு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்வேன்? நீங்க நினைக்கிற அப்படி நடக்காது. நீ அப்படி சொல்லாத. எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் தம்பி வாசுவுக்கு கல்யாணம் நடக்காது. மூத்தம் இருக்கும் போது இளையவனுக்கு கல்யாணம் செய்ய முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஒரே சமயத்துல இந்த ஊரே அதிசயிக்க முடியாது எனக்கும் என் தம்பிக்கு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை நீ கெடுத்துடாது. என் தம்பியுடைய நல்வாழ்வுக்காக, அவனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கத்தான் வேணும். செஞ்சுக்கத்தான். இதுக்கு மேல என்னால விளக்கமா சொல்லவே முடியாது. என்னாலயும் ஒண்ணு சொல்ல முடியாது. என்னை விட்டுட்டு நீ போக. என்னை விட்டுட்டு நீ போக. நீ யாரா உத்தமே? நீ யாரா யோசிச்சு? அயோக்கிய பயலே, பஞ்சமா பாதகங்கள் யாரா நீ? தசமஹா பாதக. நீ யாரா குடும்ப தலைவன்? அப்பா அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடாதே. அயோக்கிய பயம் அவனே. தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு கைப்பிடிச்சா இருக்கிறேன். அப்பா கிட்ட நீ பறிச்சு பேசலையே. இவதாப்பா அந்த பொண்ணு. இவதான் சீதா, உன் தம்பிக்கு மனைவியாக போறவன். என்னம்மா சொன்னீங்க? ஆமாப்பா, இந்த பொண்ணா சீதா? என்னம்மா சொன்னீங்க? அப்பா கிட்ட நான் பறிச்சு பேசுறது இந்த பொண்ணுக்காகத்தானா? என்னம்மா சொன்னீங்க? என் தம்பிக்கு மனைவியாக வேண்டிய பொண்ணு இந்த பொண்ணுதானா? இந்த பொண்ணுதானா? இந்த பொண்ணுதானா? ஐயோ என் தம்பி நான் சொல்லல. நீயாவது சொல்லி இருக்க கூடாதா? நான் தான் உங்க தம்பியின் காதலி சீதான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? சொல்லி இருக்க கூடாதா? ஐயோ அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? நான் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் செய்து வாங்கிட்டாரு. சத்தியம்? என்ன சத்தியம்? என்ன பாவி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? என்ன துரோகி ஆக்கிறதுக்காக என் தம்பி கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தியா? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டனே, நான் மோசம் போயிட்டனே. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படியா முடிக்கணும்? அப்பா, இதை யாருமே தடுக்காதீங்கப்பா. இதை யாருமே தடுக்காதீங்கப்பா. இதை யாரும் தடுக்காதீங்கப்பா.
பெரியவல்லப்பா, பெரியவல்ல, ரொம்ப சின்னவன், அற்ப புத்திக்காரன், அயோக்கியன். அப்பா, அண்ணனுக்காக தான் காதலியே தியாகம் செய்ய துணிஞ்சானே என் அருமை தம்பி வாசு, அவன் தான்ப்பா பெரியவன், அவன் தான்ப்பா பெரியவன். அப்பா, அந்த உத்தம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான்ப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த உத்தம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான்ப்பா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். தம்பி, 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 வந்தண்ணா, வந்துட்டியா தம்பி, வந்துட்டியா? செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி நம்ம காதல் விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லி அவர் சாக நிலைக்கு ஆளாக்கிட்டியே. என்ன என் அண்ணன் ரத்தத்தை குடிச்சு வந்த பேய். அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லுங்க. உங்க அப்பா வந்து சொன்ன பிறகு உங்க அண்ணனுக்கு விஷயமே புரிஞ்சதுடா. ஆமாம்மா, தம்பிக்கு மனைவியாக வேண்டியவன் அண்ணா விரும்பின குத்தத்துக்கு அண்ணா எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. இல்லை இல்லை, எனக்கு தான் தண்டனை கிடைக்கும். உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சீதா, நீ இல்ல காரணம், எல்லாம் நான் தான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணம் குடும்ப தலைவன். நான் சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீ காதலிச்ச பொண்ணுன்னு தெரியாம நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஐயோ அண்ணா, அண்ணா, இனிமே நான் இருக்கேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்பா இருந்தும் நீங்க தானே குடும்ப தலைவனா இருந்தீங்க. அண்ணா, அண்ணா, நீங்க இல்லாம நான் என்னன்னா செய்வேன்? நான் என்ன நாள் செய்வேன்? கவலைப்படாத தம்பி, என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். தம்பி, அண்ணா, அம்மா சீதா, அண்ணா, அண்ணா, தம்பி, ரெண்டு பேர் ஒருவரா இருந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தும்.